பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்க ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை, அது பேசி தீர்க்கலாம். அப்படி நாட்டுக்கு மக்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் பொறுப்பேற்று எங்க ஐயாட்ட போய் பேசுறேன். இப்படி ஒண்ணும் இல்ல, அது சாதாரண மே 11 நடக்கிற அந்த மாநாட்டுல எல்லாம் சரியா போயிடும், அதோட அது முடிஞ்சிடும். சும்மா ஏதாவது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா, அதோட அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கட்சிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுதான், அதுதான் அது பேசி சரி பண்ணிக்கிற முடியும். வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது, வாழ்த்து அறிக்கை போடுவோம். நீ வா மாநாட்டுக்குன்னா போவேன், கட்டாயம் வந்து பங்கேறினா போவேன். நான் அங்க இருந்து வந்தால் தானே, அதனால எனக்கு ஒன்றும் அந்த மாநாட்டுல மேடையில ஏறுறதுலையோ பேசுறதுலையோ எனக்கு ஒன்றும் இல்லையோ. நான் அங்கதான் இருந்தேன். அது வந்து புதுசு ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 மாசம் தானே. பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு. அது திரும்ப சொல்றதுதான், சிவநாட்டத்தை பார்த்திருப்பீங்க, சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க. இந்த தேர்தலில் இந்த பூமியின் சொர்க்கமா இந்த என் நாட்டை, என் தாயிலத்தை மாற்றுவேன். உலகத்தின் தலை சிறந்த நாடா அது சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் காட்டுவேன் எப்படி எங்க ஆட்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன். அது வந்து அவர் சொல்றது சரியா தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ எங்களை ஆதரிப்போம்.